பார்த்தோம்னா கண்டிப்பா இறையருள் வந்து நமக்கு கிடைக்கும். பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவத்தைதான் அறிவது வாழ்வனில், ஆண்டவனே நீ ஏனென கேட்டேன், ஆண்டவன் சற்று அருகில் வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அதாவது கடவுள் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் அது உணர்ந்தாதான் நம்ம தன்னால உணரணும். கடவுள் வந்து யார் மூலியமாவது வருவாரு. இப்படிதான் அந்த விநாயகர் இருக்கிற மாதிரி தும்பிக்கை யானை முகத்தோடு இப்படிதான் வருவாருன்னு அவசியமே இல்லை. நம்மளுடைய நண்பர்கள் மூலியமா வரலாம், யார் மூலியமாவது கடவுள் வந்து நமக்கு அருள்பாலித்து கொண்டுதான் இருப்பாரு. என்னன்னா நம்ம நம்பணும், முழுமையா கடவுளை நம்பணும். இறுதியாக ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்து இருக்கும் முருகன் மேனியால் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போம் மகமது நபிக்கு மலையென புரிவோம் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றுதான். பாரதியார் அழகா சொல்லியிருப்பாரு. அதாவது எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் அவங்க மனசுபடி நியாயத்தோடையும் தர்மத்தோடையும் நடந்துக்கிடணும். நீங்க கடவுளை கும்பிடுறது என்னன்னா, நம்மளுடைய இந்து மதம் சொல்றது நிலையான தர்மம் அறம். நீங்க இங்க இந்து மதத்தை தான் பின்பற்றணும்னு இல்லை. நீங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும் உங்க மனசாட்சிப்படி உண்மையா நியாயத்தோட பிறவி பெருங்கடல் அடையணும். அதாவது மனுஷனா பிறந்த எல்லாரும் ஏதோ நானும் பிறந்த வாழ்ந்த வளர்ந்த அப்படின்னு இல்லாம ஒரு காலத்துல இப்போ மகளா இருக்கிறனா ஒரு மருமகளா மாறுவேன், மனைவியா மாறுவேன், அப்புறம் 2 குழந்தைகளுக்கோ 3 குழந்தைகளுக்கோ அம்மாவா மாறுவேன், அப்புறம் பாட்டி. இப்படி மனுஷனுடைய வாழ்க்கை வந்து நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்குமே தவிர குறைஞ்சிட்டே வராது. ஆக நம்ம போகும்போது நமக்கு 6 அடி குழி மட்டும்தான். ஒரு பிடி மண் 6 அடி குழி, சில பேருக்கு அது கூட இருக்காது, எரிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வழங்கப்படி உண்டு. இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 4 நல்ல மனிதர்களையாவது சம்பாதிச்சுக்கோங்க. அவங்க தான் கடைசி வரை நம்ம கூட வருவாங்க. பணம் புகழ் பேர் அப்படி இப்படின்னு அதை தேடி இதை தேடி போடாதீங்க. ஒரு மனுஷனுக்கு என்ன அவனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைன்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ குழந்தைகிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு இப்போ சாக்லேட் வேணும், பொம்மை வேணும்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் பெரியவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, இப்போ எங்கள் அப்பாட்டையே கேளுங்க, எங்கள் அப்பாட்ட கேட்டிங்கன்னா என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரணும்னு கேட்பாங்க. எங்கள் மாமாட்ட கேட்டிங்கன்னா என் மருமகன் நல்லா இருக்கணும், நல்ல இடமா அமையணும். இப்படி எல்லாருக்குமே ஒவ்வொரு தேவை அப்படிதான் இருக்கும். அப்படிதான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் அடிப்படையில் நமக்கு தேவையும் உறைவிடம் இது மட்டும்தான் நமக்கு தேவையா? ஏதோ சாப்பிட்டோம் வாழ்ந்தோம் வளர்ந்தோம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை பிரயோஜனமாக உள்ளதாக வாழ வேண்டும். ஏதாவது நம்மளால முடிஞ்ச 4 பேருக்கு நல்லது பண்ணுங்க. அதுவும் முடியாட்டி உங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கோங்க. தாய் தந்தையை விட சிறந்த தெய்வம் யாருமே இல்லை. நீங்கள் எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பார்க்கலன்னா அந்த கடவுளும் உங்களை மன்னிக்க மாட்டாரு. ஆக முதல்ல உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் மன்னிங்க, அவங்கள பார்த்துக்கோங்க. அப்புறம் கடவுளை கும்பிடுங்க. நீங்கள் கடவுளை கும்பிடும்போது எனக்கு கடவுள்கிட்ட போய் எனக்கு அதைத்தான், எனக்கு வீடு வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்காதீங்க. நிம்மதியான வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் கொடுத்தா போதும். உன்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். அப்படி ஒரு நிலைமைக்கு கடவுள் என்னை வைக்கணும். இப்போ கடவுள்கிட்ட போய் வீடு வேணும் அது வேணும்னு கேட்காம நான் இப்போ அடுத்த தடவை உன்னை வரும்போது எனக்கு எல்லா தேவையும் பூர்த்தியாக இருக்கணும், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நான் உன்கிட்ட வந்து வேண்டணும். அப்படிங்கிற நிலைமைக்கு எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறுங்க. பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒண்ணுதான். இறைவன் எந்த வடிவத்தினாலும் இருப்பாரு. அண்ணனா கூட இருக்கலாம், மாமாவா கூட இருக்கலாம். யார் மூலியமாவது நமக்கு கடவுள் வந்து அருள்பாலித்து கொண்டுதான் இருப்பாரு. நீங்க கும்பிடுற கடவுளை நீங்க முழு மனசோட கும்பிடுங்க. அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த விநாயக பெருமான் மாபெரும்